இதுக்கு ரெண்டு எதுக்கு வந்திருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நான் போய் எங்க அம்மாவையும் அக்காவையும் திருவிழாக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு புது சேலையெல்லாம் எடுத்து கொடுத்து கூட்டிட்டு வந்தா ஒரு நாள் கூட வெளியே வந்து திருவிழா பார்க்கறதுக்கு வரல. ரெண்டு பேரும் நல்லா இழுத்து பொத்திட்டு உறங்கிட்டு தான் கிடக்கு. சரி மண்டபத்துல வந்து சாப்பிட்றதுக்காவது வரும்னு பார்த்தா அதுவும் வரது கிடையாது. இந்த ரெண்டு தலையும் நான் அடுப்படியில் கிடந்து வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கோட எல்லாத்தையும் அடிச்சு பத்தி வீட்டுக்கு துரத்திடணும். வசந்தி என்ன என்ன வசந்தி இதுல நின்று ரெண்டு பேரையும் வெறிக்க பார்த்துட்டு இருக்க? ஆமா, உங்க அம்மைக்கு அக்காக்கே அழகா ரசிச்சுட்டு இருக்கேன். கத்தி பேசாத, ரெண்டு பேரும் உறங்கிட்டுலாம் இருக்காம இங்கே நின்று சத்தம் போட்டுட்டு இருக்க. ஏங்க எனக்கு தெரியாம தான் கேக்கி, இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? நம்ம ஊர்ல திருவிழா நடக்கலாம், அதனால கூட்டிட்டு வந்தேன். சரி, திருவிழா நடக்குன்னு புது சேலையெல்லாம் எடுத்து கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்க. ஒரு நாளாவது இவங்க கோயிலுக்கிட்ட வந்துருப்பாங்களா? டெய்லி காலையில சாயந்தரம் கோயில பூஜை நடக்கு. ஒரு நாள் கூட அங்க வந்து நின்று பார்த்ததுக்கு நான் பார்க்கல. சரி அதையாச்சும் விடு, மத்தியானம் சாப்பாட்டுக்காச்சும் அங்கே கோயிலுக்கிட்ட வரலாம்ல. நான் கடந்து இவங்க ரெண்டு பேருக்கு வேக வச்சு தட்டிட்டு இருக்கேன். எப்பயாவது தானே வசந்தி நம்ம வீட்டுக்கு வராவ, அப்ப அவங்களுக்கு நம்ம வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்காண்டாமா? எங்க 10 நாள் திருவிழாக்கு தான் மண்டபத்தில் போய் சாப்பிட முடியும். நான் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே அடுப்படியெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுங்க ரெண்டு பேரும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததும் வந்தீங்க, நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு நேரம் எனக்கு ஓய்வு கிடையாது. ஏன் வசந்தி, எப்போ மாதிரி தானே வருவாங்க. இப்போ உங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்துடுன்னா நீ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்காமையா இருப்ப? செஞ்சு கொடுப்பேங்க, கூடமான அவங்களும் எனக்கு வேலையெல்லாம் செஞ்சு தருவாங்க. வந்த நாளிலிருந்தே இந்த ரூமை பிடிச்சிக்கிட்டு இதுக்குள்ளேயே கடந்து உறங்கிட்டு கிடக்காளுவோ ரெண்டு பேரும். ஒருமைக்கு ஒரு எல்லை உண்டு. ம் நீ சொல்கிறத பார்த்தா உன்னை கட்டிக்கிட்டு இத்தனை வருஷம் நான் உன் கூட குடும்பம் நடத்துறதே பெரிய விஷயம். உனக்கு அவங்க எவ்வளவோ தேவையில்லை. பேசுங்க பேசுங்க, உங்கள் அம்மையும் உங்கள் அக்காலும் நிற்கிற இலக்காரம் தானே. ஏன் வசந்தி எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்க? சரி எனக்கு நல்ல தலைவலிக்கு, ஒரு டீ மட்டும் போட்டு தரியா? என்ன உறங்கி கிடக்காவல் தான், ரெண்டுத்துலேயும் எதையாவது ஒன்றை தட்டி எழுப்பி டீ கேளுங்க. என்ன பொம்பளையோ, சமையல் பண்ணதுக்குன்னா எதுக்கு தான் இப்படி மாச்சு பிடிச்சிட்டு கிடக்கோ? ஒரு வழியாக துணியெல்லாம் துவைச்சி காய வச்சாச்சு. இனி நாளைக்கு திருவிழாக்கு போடுறதுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இவைய நாளைக்கு எந்த ஷர்ட் போடுவாங்களா இருக்கும், காலையிலே கேட்கணும்னு நினச்சே மறந்து போயிட்டுன்னு எடுத்து அயன் பண்ணி எடுத்து வைக்கணும். நம்ம வீட்டு முன்னாடி என்ன கார் வந்து நிற்குது, யாராக இருக்கும்? ஏதோ டாக்ஸி மாதிரி இருக்குது. யார் இந்த நேரத்தில் வந்திருப்பாவ? அண்ணே பே பண்ணிட்டே. நம்ம வீட்டு முன்னாடியில இருந்து என்ன கார் போகுது, யார் வந்திருக்காங்க? அட இவர் என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்காரு? எங்க இல்லைங்க, ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க. ஒன்றும் இல்லை சிந்து, திடீர்னு கிளம்பி வரணும்னு தோணுச்சு. இங்கே எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் அப்படி டிக்கெட் போட்டு வந்துட்டேன். 2 வாரம் கழிச்சு தான் வரதா சொன்னீங்க, திடீர்னு இப்போ வந்து நிற்கீங்க. எப்படி இருக்க சிந்து, நல்லா இருக்கியா? உடம்புக்குலாம் இப்போ பரவாயில்லையா? எனக்கு என்னங்க, உங்களை பார்க்க முடியல, அந்த ஒரு கஷ்டம் மட்டும்தான். மற்றபடி நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். நீங்க என் கூட இல்லாத குறை மட்டும்தாங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருந்தால் தான் என்னாலையும் சந்தோஷமா இருக்க முடியும். ஏன் சொல்லிக்கன்னா, வயசாகி போச்சுல, இனி எனக்கு நீ உனக்கு நான் இப்படி தான் இருக்க வேண்டியது இருக்கு. நம்ம யாரையும் எதிர்பார்க்க கூடாது, சரியா? எனக்கு நீ உனக்கு நான். இதை நீங்க சொல்லணுமாங்கோ? சரி வாங்க, என்ன வெளியவே நின்று பேசிட்டு இருக்கீங்க? சிந்து, நான் சொல்லிக்கேன்னு தப்பா நினைச்சுக்காத. எனக்கு இங்கே வர்றதுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. நான் ராணி வீட்டுக்கு இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கே வரலாம் அப்படின்னு நினைச்சேன். திருவிழா நடக்கிறதுனால எல்லாரும் இங்கே தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் இங்கே வந்தேன். வா நம்ம பேசாம ராணி வீட்டுக்கே போவோம். இங்க என்னங்க ஆச்சு? இவன் இதுக்கு உள்ள நின்று அழுதுட்டு நிக்கா? வெளியே வந்து வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா என்னதான் ஆகும் உங்களுக்கு? சிந்து, என்ன யாரும் வாங்கன்னு கூப்பிடவே தேவையில்லை. அப்பா இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்காங்க. என்னால் அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியல. நான் எப்படி அவங்க கிட்ட போய் பேசுவேன்? இல்லை, அவள் பண்ண தப்பை நினச்சி ஃபீல் பண்ணி தான் அழுதுட்டு இருக்கா. மற்றபடி என்னதான் இருந்தாலும் அவள் பண்ணது சின்ன தப்பு கிடையாது. அவன் மனசில் அந்த உறுத்தல் இருக்கிறதுனால தான் வெளியே வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு இது பண்ணி நிற்கா. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. இங்கே உள்ள வாங்க. தெரியல சிந்து, உன்னால அவளை ஈஸியாக மன்னிச்சு ஏற்றுக்கிட முடிஞ்சிச்சு. எனக்கு இன்னுமே மனசுக்குள்ள அன்னைக்கு நடந்த காட்சி அப்படியே கண் முன்னாடி இருக்கு. எனக்கு புரியுதுங்க, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. கோவம், வெறுப்பு, அவன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கலதான். ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்க, என்னடா இருந்தாலும் நம்ம பெத்த பொண்ணு, நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. அவளுக்கு கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் நம்ம அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் அவள் அப்படி பண்ணிட்டா. கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவளுக்கு எடுத்து சொல்லியிருந்தா ஒருவேளை நமக்கு பிடிச்ச மாதிரி அவன் நடந்துட்டு இருந்திருப்பா. அப்போ அவ பண்ணது தப்பே இல்லைன்னு சொல்லுகியா? இல்லைங்க, நான் அப்படி சொல்லலை. அவள் எடுத்த முடிவு தப்பு தாங்க. ஆனால் அவள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை ஒருவேளை நம்மளே தேடி இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளையா கிடைச்சிருப்பாங்களான்னு தெரியல. என்ன சொல்லுங்க சிந்து? ஆமா, அவ கல்யாணம் பண்ண பையன், அந்த பையனுக்காண்டி தான் எல்லாமே மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன். ராம் ரொம்ப நல்ல பையன். என்ன வசதி வாய்ப்பு இல்லை, அது மட்டும்தான் குறையா இருந்துச்சு. கேவலமா அதை போய் ஒரு பெரிய குறையா நம்ம எல்லாரும் நினைச்சிட்டோம்.
இப்போ அவனுக்கு நல்ல வேலை இருக்கு, நம்ம பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கிடான். இதை விட நமக்கு வேற என்னங்க வேணும்? எல்லாம் சரிதான், ஆனா நம்ம அவளை எப்படி பார்த்துருந்தோம்? தங்க தட்டுல வச்சுலாம் தாங்கணும். நம்மளுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டு போதுக்கு உன் பொண்ணுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீங்க சொல்லது கரெக்டு தாங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்லதுன்னு தெரியல. சரி வாங்க நம்ம ராணி வீட்டுக்கே போகலாம். அப்பாவை உள்ள வாங்கன்னு கூப்பிடலாமா? அவங்க எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன், எப்படி நான் பேசுவேன்? அப்பாவும் அம்மாவும் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் போய் அவங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணியிருக்கவே கூடாது. ஜனனி, ஜனனி எதுக்குமா அழுதுட்டு இருக்க? என்னாச்சு ஜனனி? ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க. அப்புறம் எதுக்கு ஜனனி அழுதுட்டு இருக்க? எங்க அப்பா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. லூசு, அவங்க வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட தான் நீ கூப்பிடல. பயமா இருக்கு, அதனால தான் இங்கே நின்றுட்டேன். அட லூசு, ஏற்கனவே நம்ம மேல அவங்க கோவமா இருக்காங்க. வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பைத்திய மாதிரி இங்க நின்று அழுதுட்டு இருக்க. வா, அவங்களை போய் கூப்பிடலாம். நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. எங்க அப்பா பாட்டுக்கு என்ன ஏதாவது சொல்லி அசிட்டாவன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவன் ஒருத்தி, அப்ப இங்க நின்று அழுதுட்டு இரு. நானாச்சும் போய் கூப்பிடுங்க. ஐயோ, நமக்கும் கொஞ்சம் பயமெல்லாம் இருக்கு. சரி, வேற வழியில் போய் தான் ஆகணும். சார், உள்ள வாங்க சார். ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? அத்தை, உள்ள கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? உள்ள வாங்கன்னு தான் நானும் கூப்பிட்டுட்டே இருக்கேன். சார், எங்களுக்கு புரியுது உங்களுக்கு எங்கள் மேலே கோவம் இருக்கும். உங்களோட கோவம் போது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். இப்படி வெளியவே நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்குன்னா இல்லை, எனக்கும் ஜனனிக்கும் அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவள் இந்நேரம் வந்து கூப்பிட்டுருக்கணும். நான் இப்போ வரல, வந்து 10 நிமிஷமாக என் பொண்டாட்டிக்கிட்ட பேசிட்டு வெளியே தான் நின்றுட்டுருக்கேன். இல்லை, நான் அவகிட்டையும் பேசினேன். அவள் பண்ண தப்பை நினச்சி உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணதுன்னு நினச்சி கொஞ்சம் வருத்தமாக இருக்கா. மற்றபடி ஒன்றும் கிடையாது சார். தயவு செஞ்சு உள்ளே வாங்க. எல்லாருமே உள்ளே தான் இருக்காங்க. இப்படி நீங்கள் ரோட்லேயே நிற்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. உள்ளே வாங்க சார். இங்கே அவ்வளோ தூரம் கூப்பிட்றாங்கல்ல, உள்ளே வாங்கல. இல்லை உங்கள் பொண்ணு கூப்பிட்டா தான் உள்ளே வருவீங்களா? ஏன் நந்தினி எங்க? நந்தினி, ஆதி எல்லாருமே உள்ளதா இருக்காங்க. உள்ள வாங்க. நான் வரேன், நீங்க போங்க. சரி அத்தை, கூட்டிட்டு வாங்க. சரியா. ஐயோ, உனக்கு இவ்வளவு கொடுமை நடந்திருக்கா? நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு சத்யா. ஆமாட்டி, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வீட்டில் ஏதோ ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு தான் இருப்பேன். ஆனா எங்க ஆச்சி அடுத்தது என்ன பண்ண போறவளோன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாத சத்யா, காலையில நான் காமெடிக்கு தான் சொன்னேன். ஆனா உன் நிலைமையில இருந்து யோசிச்சாதான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு. வீட்டுக்கு போகவே பிடிக்கலடி, ரொம்ப எரிச்சலா வருது. இவன் வேற, அவன் இருக்க நிலைமை தெரியாம லூஸ் மாதிரி வந்து நிக்கான். இப்ப நல்லா அவ கையில வாங்கி கட்டிக்குவான். சத்யா, நீங்களா? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. தனியா பேசணும். அவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எதுனால நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன். எதனால அவங்க முன்னாடியே சொல்லுங்க. சத்யா, அவங்க ஏதோ பேசணும்னு சொல்லுதாங்கல்ல, நீ பேசிட்டு வா. நாங்கள் கேண்டீன்ல வெயிட் பண்ணுவோம். பேசாம இங்கே இருங்கட்டி. எனக்கு யாருக்கிட்ட எதுவும் பேச பிடிக்கல. ஏற்கனவே நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன். இனி இவங்கிட்ட நான் பேசி இந்த காலேஜ் ஃபுல்லாக தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கா? சத்யா, பாவம் இப்படி என்ன விஷயம்னு கேட்டுட்டு வா. நாங்கள் கேண்டீன்ல வெயிட் பண்ணுவோம். இது உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? எனக்கு யாருக்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு இல்லை. அவங்களுக்கு ஏதாவது பேசணும்னா இங்கேயே பேசிட்டு போக சொல்லு. இவ ஒருத்தி நம்மளையும் சேர்த்து பிரச்சனையில மாட்டி விட்டுருவா. எடி, அங்கே கேண்டீன்ல இருக்கோம், நீ வந்துரு. காவியா, நீ வாரையா? அங்கேயே இருக்கியா? இந்த வாரேன். சாரி சத்யா, நீ பேசிட்டு வா. என்ன வேணும் உங்களுக்கு? நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு. நானும் உங்ககிட்ட பேச வேண்டாம் தான் நினைச்சேன். அப்புறம் இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? ஸ்ட்ரெயிட்டா ஒரு விஷயம் சொல்லிட்டு போலாம் தான். என்ன விஷயம்? சத்யா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க வீட்டில் உனக்கு பொண்ணு பார்த்துட்டு போன விஷயம், உன்னை பொண்ணு கேட்டு வந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். தெரியுங்களா? அப்ப நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சும் மேற்கொண்டு என்ன டென்ஷன் பண்ணதுக்குன்னே வந்திருக்கீங்க. பயமா இருக்கு சத்யா. அவனுக்கு யாராச்சும் ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு போனா நான் என்ன பண்றதுக்கு? நீங்க யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உன் மட்டும் அசால்ட்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேற என்ன பண்றது? எங்க வீட்டுல எனக்கு எவ்வளவு டென்ஷன் கொடுக்குறாங்க தெரியுமா? போதாததுக்கு நீங்க வேற காலேஜ்ல வந்தாலும் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம் தான் நான் காலேஜ்க்கே வரேன். ஆனா இதுக்கு மேல எங்க ஆட்சியால எனக்கு காலேஜுக்கு வர முடியுமா இல்லையான்னு கூட தெரியல. அநேகமா இன்னைக்கு தான் நான் கடைசி வரதா இருக்கும். பேசுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பேசணுமோ பேசிட்டு போங்க. இதுக்கு மேல நீங்க நினைச்சாலும் என்கிட்ட பேச முடியாது. சத்யா, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமா, என் வீட்டுல இதுதான் நிலைமை. சொல்லுங்க, நீங்க நினைச்சா அந்த பிரச்சனையை முடிக்க முடியுமா? முடியாது. அப்புறம் எதுக்கு இங்க வந்து பேசி தேவையில்லாம எனக்கு டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க? சத்யா, நான் வேணா உங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லவா? படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கேன். அதுக்கப்புறமா இங்க பாருங்க தினேஷ், நீங்க தேவையில்லாம எதையும் கற்பனை பண்ணிக்காதீங்க. எங்க வீட்டுல இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் உங்ககிட்ட கோவப்பட்டுன்னு சொல்லிட்டேன், பொறுமையாவும் சொல்லியாச்சு. நீங்க கேட்குற மாதிரி இல்லை.
அப்போவே புரிஞ்சுக்கோ சத்யா எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு. நானும் இதுக்கப்புறம் காலேஜ்க்கு வரமாட்டேன். உனக்கு பொண்ணு பார்க்க வந்த விஷயம் பற்றி தெரிஞ்சிச்சு, அதனால தான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். நானும் திருவிழா முடிஞ்சதும் கார்த்திக் கூட பெங்களூர் போயிடுவேன். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு யோசிச்சு ஒரு பதில் சொல்லுவியா? கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை ஹாப்பியாக வச்சுப்பேன். உனக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் நீ இருக்கலாம். எனக்கு புரியுது அம்மா அப்பாவோட வேல்யூ என்னன்ட்டு. உங்கள் வீட்டில் ஒன்று அவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்க, அதனால தான் அவங்க எது சொன்னாலும் கேட்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அப்படி கிடையாது சத்யா. எங்கள் வீட்டோட நிலைமை நானே உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. இப்போ என் லைஃப்பில் இருக்க ஒரே சந்தோஷம் நீ மட்டும்தான். எனக்கு யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுவேன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு மேலே நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் உன் பின்னாடியே சுற்றினா அது தப்பாயிரும். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ எனக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணு, உனக்காக நான் வந்து நிற்பேன். ஒருவேளை உங்கள் ஆட்சி உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கனாலும் என்கிட்ட சொல்லு, உனக்காக நான் வந்து பேசுவேன். நான் இவ்வளோதான் பேசணும்னு நினச்சி வந்தேன் சத்யா. என்ன புரிஞ்சுப்பேன்னு நம்புகிறேன். எனக்கும் உங்களை பிடிக்கும் தான், ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். எங்கள் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். எங்கள் அம்மா அப்பாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாங்க. அவங்கள மீறி நானும் லவ் பண்ணியே எனக்கு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு போய் நின்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பாக என்றைக்கும் நான் அந்த தப்பை பண்ணவே மாட்டேன். அவங்களுக்காக இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்லாமல் என் மனசுலேயே வச்சிருவேன்.